ஹாய். நீங்கள் நிறையா வெயிட் லூஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கீங்க, எக்ஸசைஸ்லாம் காமிக்கிறீங்க. இப்போ வெயிட்டை கூட்டணும், அதாவது என் எடையை நான் வந்து கூட்டணும் அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேரம் காம்படிட்டர், என்னோட நல்ல ஃப்ரெண்ட் மிஸ்டர் முரளி அவர் கேட்டிருந்தாரு. சீனிவாசன் சாரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எடையை கூட்டுறது எப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எடையை கூட்டுறதுக்கு அப்படின்னு ஒன்று இமீடியட்டாக எல்லாரும் செய்கிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, நிறைய ஜங்க் ஃபுட், அதாவது ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வாங்குறது. இப்போ இந்த மாதிரி அல்வாக்கள் இதை வாங்கி சாப்பிட்றது. இதில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, ஃபேட் 4.85 கிராமுங்க. இது வந்து 1/4 கிலோ. அதில் அவங்க என்ன இன்க்ரீடியன்ட்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட் ஜூஸ், சுகர், வனஸ்பதி, கீ, கேஷ்யூ நட் இவ்வளவும் போட்டுருக்கிறதா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ இது அன்ஹெல்தி ஒரு ஃபுட்டாக அமையும் இல்லையா, நமக்கு வெயிட் கெயின் ஆகுங்கிறது வேற. பட் தென் அதே மாதிரி இந்த பிஸ்ஸா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க என்னென்னா, ஃபியூ மினிட்ஸ் இன் யுவர் லிப்ஸ் ஆர் அட் த டங் அண்ட் ஃபார் எவர் ஆன் யுவர் ஹிப்ஸ். இது பிஸ்ஸா சாப்பிட்டீங்கன்னா நேராக போய் உங்கள் உடம்புல சேருதுன்னு சொல்லிட்டு வெயிட், அன்வான்ட் வெயிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஸ்கெட்ஸு, இதை நிறையா சாப்பிட்றது, க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட்றது, வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. சரி, அப்படின்னா வெயிட்டை ஏற்றுறதுக்கு ஹெல்த்தியான வழி என்ன, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அழகான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சாப்பிட்லாம். காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்லாம். இரவில் படுக்கிற போகிறதுக்கு முன்னாடி அது வேண்டாம். இது என்னென்னலாம் அதில் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். நமக்கு தேவையான முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இது பாருங்க, இது வந்து டேட்ஸ் எடுத்துக்கிறோம். டேட்ஸில் ஒரு 2 ஸ்பூன் ஹனியை தூக்கி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இது மாதிரி இந்த டேட்ஸை எடுத்துக்கிட்டு இந்த டேட்ஸில் அந்த ஹனியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சில பேர் வந்து எந்த மாதிரியான டேட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வாங்குறது வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டேட்ஸ் தான் இது நான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் காம்புகளும் கூட இருக்கிறனால இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இது காம்போடே வர்றதுனால ஒரு நம்பிக்கை இது வந்து பியூராக வர்ற டேட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் டேட்ஸ் வாங்கிக்கிறதுங்க. அதே மாதிரி ஹனி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கிக்கிறேன் நான். வைல்ட் ஹனின்னு சொல்லி வருது, வைல்ட் ஃபாரஸ்ட் ஹனி. இந்த ஹனியை தான் நான் எப்போவுமே உபயோகப்படுத்துகிறேன். இது ரெண்டையும் அதில் அந்த டேட்ஸ் சேர்ந்து கொட்டையை வெளியில் எடுத்துகிட்டு அந்த டேட்ஸோட இந்த ஹனியை சேர்த்துக்கிறேன். இதுதானுங்க ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதை என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். அடுத்து பாதாம் இருக்கு இல்லையா, அதை ஓவர் நைட் தண்ணியில் நல்லா இது மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை தோலை எடுத்துருங்க. அதுலேருந்து அதை தோலை எடுத்துட்டு ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் இந்த ரிமூவ் பண்ண ஒரு பாதாமை மொத்தமாக எத்தனை பீஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன சாம்பிளுக்காக ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 பீஸ் இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வைங்க. ராத்திரி போட்டுட்டு காலையில் ஊற வைங்க. இந்த ஊற வச்ச பாதாமில் நிறையா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை தோலை உரிச்சிக்கிட்டு இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறதுங்க இந்த வெள்ளை எள்ளுங்க. இந்த பாருங்க, இந்த எள்ளை, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளையும் எடுக்கலாம் உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து சில சமயம் கசப்பு தன்மையை கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். வெள்ளை எள்ளு தான் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ வெள்ளை எள்ளில் என்ன உங்களுக்கு பெரிய இதுனா, உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் இது கொடுக்குது. அதனால் வெள்ளை எள்ளு அடுத்த நம்ம இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறோம். இதில் இதை பவுடர் பண்ணி மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிவிட்டு இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தேவையாக இருக்கும். அடுத்து மிக்சியில் அந்த தோல் உரிச்ச பாதாம் போட்டாச்சுங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த டேட்ஸு, பேரிச்சம்பழமும் தேன், அந்த கலவையை இதில் உள்ள விடுறோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் வந்து இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது, பொட்டாசியம் நிறையா இருக்குது. வெயிட் ஏறாததுக்கு காரணம் சில பேருக்கு வந்து நரம்புகளில் வந்து ஜாஸ்தி பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி போகாமல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்ததுனாலும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த காம்பினேஷன், அதாவது இந்த பேரிச்சம்பழம், தேன், பாதாம்,
அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு. இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ராலை உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் இதில். ஸோ இது இப்போ இதை மிக்சியில் போட்டு இந்த தேனையும் பேரிச்சம்பழத்தையும் போட்டு இதை நம்ம மிக்சியில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி பாலை 200 ml பால் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க, மிதமான சூடு வைங்க அதில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம், இந்த சுக்கு பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்குன்னா கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கலந்துருங்க. இது எதுக்குன்னா நிறைய பேருக்கு வந்து உடல் ஏறாததுக்கு காரணம் வந்து டைஜஷன் சரியாக இல்லாதனாலும் இருக்கலாம், உணவில் ஜீரணம் சரியாக ஆகலைனாலுமே உங்களுக்கு வெயிட் ஏறாது. இந்த சுக்கு பவுடரை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். அதுக்கப்புறமா நாம் வந்து இந்த ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த டேட்ஸு, பாதாம், தேன், இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. அதை இதில் கலந்துருங்க. இது நல்லா கலந்துக்குங்க. நல்ல மிதமான சூட்டில் இது வைங்க. அடுத்து நாம் ஏற்கனவே வெள்ளை எள்ளை வந்து நல்லா பவுடர் ஆக்கியிருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை எள்ளு பவுடரை இதில் சேர்க்குறோம். நம்ம அதை இதில் சேர்த்துடுறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது வந்து அரை டீஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன் நான். இது எல்லாத்தையும் அப்படியே கலந்துருங்க. கலந்துட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் பாருங்கள் பூரா கரைஞ்சாச்சு. இதில் வேணும்னா நீங்கள் மஞ்சப்பொடியை லேசாக சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்கை நீங்கள் காலை நேரத்தில் சாப்பிட்லாம், மாலை நேரத்துலையும் சாப்பிட்லாங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா காலையிலேயே நீங்கள் அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னாலும் இந்த பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. அண்ட் இதை வந்து வாரம் பூரா நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் கட்டாயமாக உங்களுக்கு 3-4 கிலோ உங்களுக்கு வெயிட் ஏறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அன்வான்ட் ஃபேட் எடுக்கிறத நிறுத்திடுங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல நம்ம வாங்கினது பாதாம், அதில் நல்லா ஊற வச்சு தோலை எடுத்தோம். அதுக்கு அடுத்தது பேரிச்சம்பழத்தை எத்தனை பீஸ் வேணுமோ அதை எடுத்து கொட்டையை வெளியில் எடுத்துட்டு அதை நைட்டில் தேனில் ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்து இந்த 3த்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். வெள்ளை எள்ளை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா அந்த காஞ்ச இஞ்சி அதை எடுத்து, சுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து அப்புறமா பால் 200 ml கலந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் காஞ்ச இஞ்சி அதை சுக்குவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பாலில் கலந்து 200 ml எடுத்து இப்படி குடிக்கிறோம். இது காலையிலேயே சாயந்தரம் பண்ணலாம். நைட்டில் குடிக்காதீங்க. நைட்டில் இது வந்து டைஜஷன் கொஞ்சம் கஷ்டம், ஹெவியான ஐட்டம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. 1 மாதம் நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக 3-4 கிலோ வெயிட் ஏறும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.